மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போதுள்ள இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்து மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதில் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 3 சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க மாநிலங்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும், எதிர்க்கட்சிகள் பங்கேற்காமல் புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் இருப்பது கட்டாயம் என்ற போதிலும் 3 சட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இந்திய அரசியலமைப்பின் 348வது பிரிவை மீறும் செயல் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டங்களில் சில அடிப்படை பிழைகள் மற்றும் முரண்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த கல்வி நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடத்தவும், சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை திருத்தவும் போதிய நேரம் தேவை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் பிற முக்கிய அமைப்புகளின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.